ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஏழாம் வகுப்பில் இயல் 3ல் பார்ட் 1 புலி தங்கிய குகை பார்க்க போகிறோம். தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளில் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். காவற்பண்டு சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டுளனோ என வினவுதி என்மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன் ஒரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அதாவது சிற்றில்னா சிறு வீடு, கல்லலை அப்படின்னா கற்குகை, யாண்டு அப்படின்னா எங்கே, யாண்டி அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. கவிநடை உரை என்ன கொடுத்திருக்காங்க? என் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவனிடமிருக்கும் இடம் யானறியேன் புலித்தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது, ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். அதாவது சால்புடைய பெண்ணொருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்குள்ளான் அப்படின்னு சொல்லி கேட்கறது. சிற்றில்லாம் சிறு அளவிலான எம் வீட்டின் துணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவன் போல் நீ உன்மகன் எங்கே என கேட்கிறாய். சிற்றில் நற்று பற்றி நின்பகன் யாண்டுளனோ என வினவுதி என் மகன் யாண்டுளனாயின் அறியேன், அவன் எங்குள்ளான் எனக்கு தெரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை, ஆயினும் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதன் போர்க்களத்துள்ளானே. அதாவது புலி சென்று தங்கிய குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அவன் இங்கில்லை, போர்க்களத்துல இருக்க போடும். அப்படியே போர்க்களத்துல போய் காண்பாவையாக அந்த புலவர் காவற்பெண்டு புலவர் சொல்றாரு. நூல்வெளி பாப்பமா காவற்பெண்டை பத்தி. சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாட ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. புலி தங்கிய குகை. யாண்டு அப்படின்னா சொல்லோட பொருள் எங்கு. யாண்டுளனோ, யாண்டு பிளஸ் உளனோ, கல் பிளஸ் அலை, கல்லலை, இதான் வரும்.